அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் தீரணும், கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு நம்ம தெய்வத்துக்கிட்ட போயிட்டு பரிகாரங்கள் பண்ணுறது, கோவில்களில் விளக்கு ஏற்றுறது, நம்ம அப்படி நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த எல்லா வழிமுறைகளையும் செஞ்சுட்டோம். சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கவே இல்லை, கை கொடுக்கவே இல்லை, கடவுள் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்படி எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டும் எங்களுக்கு நிறைவேறாத ஒரு ஆசைகள் எங்களுக்கு அது மாதிரி வேண்டுதல்கள் இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் மஞ்சள் தேங்காய் வழிபாடு. இது ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு இது என்னடா இது மஞ்சள் தேங்காய் வழிபாடு அப்படின்னு புதுசாக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மஞ்சள் தேங்காய் வழிபாட்டை நீங்கள் ஒரு முறை ஆத்மார்த்தமாக இறைவனை வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத விஷயத்தை கூட நடத்தி தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு காரியத்தில் ஒரு தடைகள் வந்தாலுமே, சுப காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வேண்டக்கூடிய முழுமுதற் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தாங்க. நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் விநாயகருடைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த விநாயகருடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சிட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விக்னங்களும் எப்படிப்பட்ட தடைகளும் நிச்சயமாக நிவர்த்தி ஆகுங்கிறது தான் நம்பிக்கை. அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்காத காரியங்கள் கூட சீக்கிரமாக டக்குன்னு நடக்கும். இதில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகார முறை உங்களுக்கு ஒரு சுபகாரிய தடைகளா, இல்லை குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பு, இல்லாட்டி வேறு ஏதாவது சொல்ல முடியாத பிரச்சனைகள், வீட்டோட பிரச்சனைகள், இல்லை குடும்பத்தில் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், இல்லை நம்முடைய குழந்தைகளே நம்ம நிறைய வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய அந்த மனம் போன போக்கில் போயிட்டுருக்காங்க, அப்படி இந்த பிள்ளைங்களை நல்லபடியாக நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு, அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இல்லை பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு பணம் யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி தராமல் ஏமாற்றுவாங்க பார்த்தீங்களா? அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் எங்களுக்கு இந்த ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எளிமையான பிள்ளையாரை வேண்டி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க செய்ய போகிறோம். இந்த வழிபாட்டை நம்ம என்றைக்கு ஆரம்பிக்கலாம்னா எந்த நாள் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துக்கணும். நம்முடைய கேலண்டர், நம்ம டெய்லி ஷீட் கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே எப்பயுமே சந்திராஷ்டமம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திரம் மட்டும் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நாளாக மட்டும் பார்த்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம முந்தின நாளே நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மீடியம் சைஸான ஒரு கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேங்காய்னு சொல்லி கேட்டே கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பூஜைக்கான தேங்காய்னு சொல்லிட்டு. அந்த தேங்காயை நீங்கள் வாங்கிட்டு அதோட குடுமி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடுமியை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு சுத்தமான தண்ணியில் நீங்கள் கழுகிட்டு இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மஞ்சள், நம்ம இதற்கு பூஜைக்காக வேணால் கூட புதுசாக கூட நீங்கள் மஞ்சள் வாங்கிக்கலாம். மஞ்சள் இது பண்ணிவிட்டு பன்னீர் நல்லா ஊற்றி நல்லா அந்த மஞ்சள் குழைச்சிட்டு அந்த தேங்காய் ஃபுல்லாக நம்ம அந்த மஞ்சளை தடவணும். பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு இப்படி உங்கள் மஞ்சளை அப்படியே எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க. பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக முதல்ல உங்களுடைய குல தெய்வத்தை தான் நம்ம நினைக்கணும். அதற்கு முன்னாடி தீபம்லாம் நீங்கள் ஏற்றிருப்போம், நம்ம சாயங்கால வேலையோ காலை வேலையோ தீபம் ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா. இந்த பரிகாரம் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ பூஜையில் நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் குல தெய்வத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி இந்த மஞ்சள் தேங்காய் வச்சு நாங்கள் இந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், கண்டிப்பாக எனக்கு இது நிச்சயமாக எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கணும். ஒரு பிஸ்னஸ் தொழில் தொடங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் தீர்வதற்காக இருக்கலாம், ஒரு காரியங்கள் நடப்பதற்காக இருக்கலாம், எதற்காக இருந்தாலும் எங்களுக்கு இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டிட்டு அந்த தேங்காய் எடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு உங்கள் பூஜையில் நீங்கள் வச்சிடணும். இவ்வளோதான். இந்த தேங்காய் ஒரு நாள் முழுக்க, அதாவது என்றைக்கு இப்போ காலையில் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா அந்த நாள் முழுக்க இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் இல்லாட்டி காலையோ மாலையோ போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே பிள்ளையார் கோவில் இருக்கோ
அந்த கோவில் வந்து சின்ன கோவிலாக இருக்கலாம், பெரிய கோவிலாக இருக்கலாம், நிறைய இடத்துல வந்து ஒரு அரசமரத்தடி பிள்ளையார் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குளத்துக்கிட்ட இருக்கலாம், ஒரு தெருவோட முக்குல பிள்ளையார் இருப்பார் பார்த்தீங்களா. அப்படி எந்த பிள்ளையாராக இருந்தாலுமே அந்த பிள்ளையார் கோவிலில் போயிட்டு இந்த தேங்காய் போய் நம்ம போய் சமர்ப்பிச்சிடணும். அவ்வளோதான். அந்த உள்ள சாஸ்திரிகள் அந்த ஐயர் இருந்தார்னா அவர் கையில் கொடுத்து பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருடைய பாதத்தில் மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்துடணும். அவ்வளோதான். நம்ம போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு ஏதாவது அருகம்புல்லோ பிள்ளையாருக்கான உகந்த புஷ்பங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம். இல்லாட்டி நம்ம வீட்டில் இருந்தே ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையாருக்கு அந்த நம்ம பிசூடத்தை மட்டும் ஏற்றிட்டு இந்த தேங்காயை போய் நீங்கள் பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இந்த தேங்காய் செதற தேங்காய் உடைக்கிறதா இல்லை தேங்காய் திருப்பி வாங்கிட்டு வரதா வீட்டுக்கு. அப்படி எதுவுமே வேணாம். நம்ம ஆத்மார்த்தமாக நம்முடைய வீட்டில் வேண்டி குலதெய்வத்தை வேண்டி பிள்ளையாரை வேண்டி வச்ச அந்த ஒரு வேண்டுதல், அந்த தேங்காய் மஞ்சள் தேங்காயானது பிள்ளையாருடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்க. அதாவது உங்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம பிள்ளையார்கிட்ட நம்ம வச்சுட்டோம். அவ்வளோதான். வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தேங்காவை நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் சுவாமியை வந்து பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் நம்முடைய வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை நெய் தீபங்கள் நம்ம ஏற்ற முடியும்னா வச்சுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் நல்லா சுவாமி ஆத்மார்த்தமாக நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு எப்பயும் போல் வந்துடணும். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பிள்ளையாருடைய வழிபாடு. ஆனால் பிள்ளையாருக்கு இப்படி நம்ம மஞ்சள் தேங்காய் சமர்ப்பிச்சுட்டு நம்ம வேண்டுதலை எதை நீங்கள் முன்வைக்கிறீங்களோ நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட விக்னங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகி நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேண்டுதல்களானது கண்டிப்பாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஒரு மஞ்சள் தேங்காய்க்கு அவ்வளோ ஒரு அற்புதமான நமக்கு ஒரு குணங்கள் இருக்குது. நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலும் நமக்கு நடக்கும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான், நம்ம நிறைய இந்த பிரச்சனைகள் கோரிக்கைகள்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஒரு வேண்டுதல், உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரே ஒரு மஞ்சள் தேங்காய் மட்டும் வச்சுட்டு பிள்ளையாருடைய பாதத்தில் வைக்கணும். நிறைய வேண்டுதல்கள் இருந்தால் ஒரு கோரிக்கை நமக்கு நடத்த முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி நம்ம அடுத்த கோரிக்கைகள் வைக்கலாம். இப்படி உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் ரொம்ப எங்களுக்கு அதிகமாக இருக்குமா, இதுக்கு சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படிங்கிறவங்க ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இதே மாதிரி மஞ்சள் தேங்காய் வந்து பிள்ளையாருடைய பாதத்தில் நீங்கள் வச்சுட்டு வரலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்முடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நம்முடைய கனவுகள் எல்லாமே பிள்ளையாருடைய அனுகிரகத்தாலே நடக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். கண்டிப்பாக யாரால் வேணாலும் எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்தாலும் பிள்ளையார் கோவில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை உங்களுக்கு உகந்த ஒரு நாட்களில் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி பிள்ளையார்கிட்ட அந்த தேங்காவை நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள், என்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.